வணக்கம் மக்களே. கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா, உன்னைய தாண்டா கேக்குறேன். சோ ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் நாங்களே வந்திருக்கோம். சூப்பரா மாப்ள. கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. குழப்பத்துல பிறந்தவனே. இப்படிதான் வாரம் சொல்லிட்டு இருக்கோம். என்ன பண்றது, நாங்க தான் வரணும், வந்து தான் ஆகணும். ஆனா இந்த முறை சசி சினிமா நியூஸ் கொஞ்சம் கம்மி இல்லை. ஆமாண்ணா. ஆமா, இது எதனாலன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் தேர்தல் வருது, அதனாலயும் இருக்கலாம். எல்லா வட்டாரமும் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆன் தேர்தல் அதனாலயாவும் இருக்கலாம். ஆமா, பெரிய பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, பெரிய பெரிய விஷயங்கள் வந்து வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து சினி நியூஸ் வந்து ரொம்பவே கம்மி. நானும் ரொம்பவே அலசி பார்த்து தேடி எடுத்து, ஆனா எனக்கு கிடைச்சது ஹிந்தி சினிமாவில் ஒரு ஹிந்தி சினிமா. எனக்கும் கொஞ்சம் ஹிந்தி சினிமாஸ்ல தான் கிடைச்சிச்சு. ஹிந்தி சினிமா கிடைச்சிருக்கு. இல்ல நாங்க சப்டைட்டில் போட்டுக்கோல ஹிந்தி கீழே பலவன் பேசாம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். ஓகே, நான் உங்கள் மயு, நான் உங்கள் சசி. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் சல்மான் கான். ஸோ இந்திய சினிமாவில் பொறுத்த வரைக்கும் சல்மான் கான் என்ற நபரை வந்து தவிர்த்து அந்த சினிமாவை நம்ம பார்க்க முடியாது. ஸோ சல்மான் கான் வந்து தற்போது வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதாவது மாற்று பூமின்ற ஒரு படத்துல வந்து நடிச்சு. ஸோ இந்த படத்தை பொறுத்த எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த வார் பத்தி அது சம்பந்தப்பட்ட ஒரு பேஸ் பண்ண பிலிமா தான் இந்த படம் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஸ்பெஷல்னா, ஸோ அதை தொடர்ந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா வாரிசு படத்தை இயக்குன வம்சி வந்து சல்மான் கானை வந்து வச்சு வந்து இயக்க போறாரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அப்டேட் வந்துருந்துச்சு இந்த படத்துல வந்து. ஆமா, அதுதான் ஸ்பெஷலான நியூஸ். என்னடா இவன் ஹிந்திக்கு போயிட்டானே, தமிழ்ல எதுவும் அப்டேட் இல்லையான்னு அதுதானே பார்த்தேன். என்னடா அது ஹிந்தில இருந்து கொத்தா கொண்டு வராப்ல, சரி ஓகே ஏதோ ஒன்று இருக்கும் அங்க நீங்க ட்விஸ்ட் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அது இருக்குது கண்டிப்பா. ஆமா, ஆல்ரெடி நமக்கு எல்லாம் தெரியும் ஜவான் படத்து மூலியமா ஹிந்தி சினிமாவுக்கு வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்து அறிமுகமாகினாங்க. சோ அதை தொடர்ந்து அவங்களோட செகண்ட் பிலிமா இந்த பிலிம் வந்து அமைஞ்சிருக்குது. கண்டிப்பா வாரிசுக்கு அடுத்து இந்த படம். அதுக்கு பிறகு நான் படம் செஞ்சாரான்றது தெரியல. பட் வாரிசு வந்து எதிர்பார்த்த அளவு வந்து வரல. ஆனா ஏதோ ஒரு நார்மலா தான் படம் ஓடுனுச்சு. ஜெய்க்காக வந்து ஓடுனது தான். தமிழ் சினிமா விட்டுட்டு ஹிந்தி சினிமாவுக்கு போயிட்டாரு. ஆமா, அவர் வந்து எப்பயுமே தெலுங்கு அப்படின்ற ஒரு இதுல தான் போயிருப்பாரு. இந்த படத்தையும் கூட ப்ரொடியூஸ் பண்றது வந்து ஒரு தெலுங்கு டைரக்டர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. சூப்பர். அது மட்டும் இப்ப இந்தியன் சினிமாஸ் தாண்டி ஸோ இந்தியாவில் வந்து மெயினாக வந்து நடந்துட்டு இருக்க விஷயம் தான் தேர்தல். இப்போ வந்து விஜய் வந்து போட்டிட்டு இருக்காரு, மு.க. ஸ்டாலின் அப்படின்ற ஒரு இது போய்க்கிருக்கும். பட் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ நம்ம வந்து அது நமக்கு பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. எலெக்ஷன் டைம் அவ்வளோ உஷாராகிறீங்க. அப்பாற்பட்டது. அது மட்டும் இல்லாம நம்ம ஆரம்பத்துல இருந்து தொட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வந்தோம்னா ஜனநாயகன் இருக்கும். இப்போ வந்து ஜனநாயகன் பத்தி ஒரு அப்டேட், லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அடிங்கடா, உன்னை யார அடிப்பா? இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. இந்த படம் வந்து 24-30 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சுத்து வட்டாரத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. 24-30 அப்படிதான். நான் வந்து இப்போ வரைக்கும் நம்பல. ஏன்னா வந்து இது வந்து வராது. அது வந்தப்ப நான் தியேட்டர்ல போய் பாத்துக்கிறேன். கண்டிப்பா அந்த மாதிரி தான். இப்ப ஏன்னா நாமளும் எதிர்பார்த்து நம்மளும் நியூஸ் சொல்லிட்டே இருக்கோம். டேய் ஏதாவது உண்மை நியூஸ் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படம் வருமா இல்லையான்றதே தெரியாது. ஏன்னா வந்து சோஷியல் மீடியா ஆக்டிவ்ல இருக்கவங்க தான் நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸ் பாக்குறாங்க. கண்டிப்பா FB, இன்ஸ்டா இந்த மாதிரி தான் நிறைய பாக்குறவங்க இருக்காங்க. கடைசி வரைக்கும் இவனுங்க சொல்றானுங்க கடைசி வரைக்கும் படம் வந்தவாறு இல்ல. ஆமா, மக்கள் வந்து எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் நாமளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் தமிழ் சினிமால வந்து நீண்ட காலமா வந்து ஒருத்தரை வந்து காணவில்லைன்னு போஸ்டரே அடிச்சிடலாம் போல. யாரு பல பேர் காணாம போயிருக்காங்க. அதுல இவர் ஒருத்தர். பர்சனலா சொல்ல போறோம்னா இவரோட வந்து ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா காதல், எம்டன் மகன், வெயில், சேவல், எவ்வளவு படங்கள், 555 இந்த மாதிரி படங்கள் வந்து அவரோட பெஸ்ட் ஆக்டிங்ல வந்து பெஸ்ட் கொடுத்திருப்பாரு. கரியர்ல நல்ல அவர் ஆக்டிங் வந்து சூப்பரா இருக்கும். பாய்ஸ் படம் கூட பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். சோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சங்கர் வந்து இயக்குன பாய்ஸ் படத்து மூலமா 5 ஹீரோஸ் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அறிமுகமானாங்க. சோ கடைசியா நம்ம பார்த்தோம்னா 2019 வந்து காளிதாஸ்ன்ற படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு.
தானுச்சு. இந்த படம் வந்து அவருக்கு பெரிய அளவுல கம்பேக் கொடுக்காட்டியும் ஓரளவு வந்து ஒரு வெற்றி பெறும் படமா தான் அது இருந்துச்சு. சோ அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்து வந்த படங்கள் வந்து அவருக்கு வந்து கை கொடுக்கலன்றதே சொல்லலாம். சோ இப்ப வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தான் காளிதாஸ் 2. சோ இந்த படத்துல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. பூவே உனக்காக ஹீரோயின் சங்கீதா. இந்த பேரை கேட்டாலே இப்ப எல்லாம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. சங்கீதா சைவம். நானே அரும்பாடுபட்டு கந்து வட்டிக்கு பணம் வாங்கி இட்லி கடை போட்டிருக்கேன். அதுல டயர் ஓட்டறியா டயர். சங்கீதா சைவம் அந்த மாதிரி தான். சோ இவங்க வந்து ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து அவங்க வந்து ஹீரோயினா பண்றாங்களா இல்லாட்டி கேரக்டர் ரோலா பண்றாங்க? ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல. நானும் இன்னும் படம் பார்க்கல. படம் பார்த்தா தானே தெரியும். கண்டிப்பா போறோம். சோ என்ன விஷயம்னா, இது இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, ரீசெண்டா வந்து பரத் வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தன்னோட 555 படம் ரொம்பவே 6 பேக் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்ட படம். சோ அந்த படத்துக்கு வந்து ஒழுங்கான பிஆர் ஒர்க் இல்லாதனால, அது மட்டும் இல்லாம தளபதியோட தலைவா படம் ரிலீஸோட கிளாஷ்னால தான் படத்துக்கு வந்து ஒழுங்கான வரவேற்பு கிடைக்கலன்றது கவலையை வந்து தெரிவிச்சிருக்கு. தலைவாக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்து ஒரு மாதிரி ஸ்ரீலங்கால வந்து அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா வந்து இந்தியாவில் அப்படியே பேன் பண்ணி வச்சிருந்தாங்க, இந்த படம் வந்து வர வேணாம்னு. ஸோ அது கூடயே இவ்வளோ கிளாஷ்னா அப்போ படம் வந்து படுதோலி தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஆனா வந்து அதுல வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார் கண்டிப்பா. ஸோ அது மட்டும் இல்லாம நான் வந்து போன வாரம் சொன்ன மாதிரி ரன்வீர் கம்பு, நீங்களும் ஹிந்திக்கு போயிட்டீங்களோ? நானும் ஹிந்திக்கு வேற என்ன பண்றது, பஞ்சம் அந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரன்பீர் கபூர் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன துரேந்தர் 2 தி ரிவெஞ்ச், அந்த படத்தை வந்து 3 ஹவர் படம். இந்த படத்தோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படம் வந்து பெருசா எடுத்துட்டாங்க. ஸோ கட் பண்ணி மக்களுக்கு கொடுக்குற நேரம் வந்து 3.5 மணி நேரம் படம் கொடுத்தாச்சு. புஷ்பா படம் மாதிரி கொடுத்தாச்சு 3.5 மணி நேரம். எத்தனை ஒரு படமா இருந்தாலும் படம் வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க ஒரு 7.5 மணி நேரத்தை வந்து கட் பண்ணி இப்போ சென்சார் போர்டுக்கு அனுப்பி அதை வந்து அப்ரூவ் வாங்கிட்டாங்க. இந்த படம் வந்து சீரியஸாக கொடுக்கலாம். இது வந்து சீரியஸாக வரப்போகுதா இல்லை தியேட்டர் ஃபார்மேட்டுக்கு வரப்போகுது? ஏன்னா தியேட்டர் ஃபார்மேட்டுக்கு வந்து 7.5 மணி நேரம் வந்து சரிப்பட்டே வராது. 3 மணி நேரத்துக்கு இங்கே நாக்கு தொங்குது. ஆமாம். ஸோ அதனால இப்போ அந்த மாதிரி தான் இப்போ வந்து 7.5 மணி நேரம் அதெல்லாம் வேணாம், இப்போ சீரியஸாக மேபி வரலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அடல்ட்ஸ் ஒன்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பட் படம் வந்து என்ன பார்த்தா குட்டியோட கியூட் பேபி மாதிரி தெரியுது. மக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பையன் ஸ்கூல் போகலையா அப்படி கேக்குறாங்க என்கிட்ட. இல்ல ஆமா 2-3 கமெண்ட்ஸ் வந்துச்சு, யாரா நீ ஸ்கூல் போறது எல்லாம் பொய். ஓ மை காட். அந்த மாதிரி தான் படம் வந்து நல்ல ஒரு கலெக்ஷன். பார்ட் 2 வந்து நல்ல கலெக்ஷன் வந்த பிறகு இதை வந்து எப்படி ஒரு சீரியஸா கொடுக்க போறாங்கன்றது வந்து ஒரு ஆர்வமா தான் இருக்கு. எப்படி நான் போயிட்டு பார்ட் 2வையும் பார்த்தாச்சு, இந்த சீரீஸையும் பார்த்துட்டோம்னா உள்ளுக்கு நடக்க போற விஸ்வரூபம் படத்துல மாதிரி உள்ளுக்கு என்னென்ன நுணுக்கங்கள்லாம் இருக்குதோ இதெல்லாம் வந்து பெருசா எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன மாதிரின்ட்டு படம் வந்து லிஸ்ட் எடுத்து நோட் பண்றேன். ஏற்கனவே நிறைய படங்கள் இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா, சேலரி ஃபுல்லா படம் பாக்குறதுக்கு போயிரும் போல இருக்கு. சீரிஸ் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான கதை உள்ளுக்கு கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஹிண்ட் வச்சிருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நிறைய பார்ட் 2லயே நிறைய டாட்ஸ் இருந்துச்சு, அந்த டாட்ஸை வந்து கிளியர் பண்ற மாதிரி இந்த படத்தை வந்து சீரியஸா வந்துச்சுன்னா எப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஸோ அடுத்த ஒரு விஷயம்னா மயு, உங்களுக்கு ஏகே வந்து திரும்ப வில்லனா பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? கண்டிப்பா ஆசையா இருக்கா. நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து அவர் வில்லனா பார்த்து ரசிச்ச படம்னா வரலாறு. அது தொடர்ந்து மங்காத்தாடா வந்துட்டான், பைபிள்ல பிடிச்சிட்டான். அந்த மாதிரி தான். சோ வில்லனிசம் பீக். வெங்கட் பிரபு ஏகே இந்த காம்போ 2019 வந்து 2019. ஆமா. சோ ஆல்மோஸ்ட் இப்ப பார்த்தோம்னா 16 வருஷம். சோ மங்கத்தா ரீரிலீஸ் ஆகி அதுமே ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பு பெற்றது. சோ இந்த கூட்டணி வந்து திரும்ப வந்து இணைய போறாங்க. நல்லா இருக்குல்ல? வெங்கட் பிரபு சூப்பர். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெங்கட் பிரபு வந்து எஸ்கே வச்சு ஒரு படம் வந்து எடுத்து, ஆனா அது சில பல பிரச்சனைகள்னால தள்ளி போக்கிட்டே இருக்குது. இதுக்கு இடையில வந்து ஏகே கிட்ட வந்து வெங்கட் பிரபு வந்து கதையை சொல்லியிருக்காரு. கதையும் அவருக்கு ஓகே பிடிச்சி போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு பிளாக்பஸ்டர். என்ன ட்விஸ்ட்னா இது மங்காத்தா 2 வருமா இல்லாட்டி ஒரு புது கதையா வருமான்னு என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, மங்காத்தா 2 வந்துச்சுன்னா அப்படின்னா மங்காத்தா தான் எபிக் தான். ஏன்னா லாஸ்ட் வீக் பேசியிருப்போம் பார்ட் 2 வந்து இல்ல நம்பிக்கால வைக்கலாம். பட் வெங்கட் பிரபுவோட வந்து சரி இப்போ இவ்வளோ பெரிய ஜேர்னிக்கு பிறகு வந்து கோட்டுங்கிற ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு. பட் அதுவும் கொஞ்சம் அடி வாங்குறதை தாண்டி படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஓகே அதை பார்த்து எடுத்துருச்சு. கதை படி பேஸ் பண்ணி பார்த்தா அது வந்து லைட்டா ஒரு வீக்கான மாதிரி தான் தெரியுது. பட் தளபதி ஃபேனாவே இருந்தாலும் பட் நம்ம வந்து ரியாலிட்டியை பேசணும்.
கண்டிப்பா என்னென்ன விஷயங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா படத்தில் வந்து சிஜி ஒர்க்ஸ் அந்த டிஏஜிங் ஒர்க்ஸ் வந்து நிறையா இருந்தது. பட் வந்து படத்துக்குள்ளே வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம என்ன விமர்சனமாக பண்ணுறோம், அடுத்து நீங்கள் நியூஸே சொல்லுங்க. டெபியூ டைரக்டர்ஸ் வந்து நல்ல நல்ல கதைகள் கொடுத்துட்டு வந்துட்டு கண்டிப்பாக பெரிய அளவில் செலவு இல்லாமல் சின்ன சின்ன அமௌண்ட்டில் வச்சுட்டு படம் வந்து பெருசாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன யூத் படம் கென் கருணாஸ் வந்து டைரக்ட் பண்ணி நடிச்ச படம் யூத் படம் செமையா இருந்தது. நானும் நல்லா பார்த்தேன், என்ஜாய் பண்ணி பார்த்த படம் தான். ஸோ அந்த படம் வந்து 7 கோடி ரூபாய் பொருள் செலவுல எடுத்த படம் 56 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆச்சு. இன்னும் போய்கிட்டு 56 எத்தனை கோடி அந்த மாதிரி தான். பட் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து இந்த படம் வந்து பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, நல்லா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை வந்து நல்லா ஸ்கிரீன் பிளே பண்ணி இன்டர்வல் பிளாக்கு நடுவில் விஷயங்கள், ஒரு ஸ்கூல் பையன் அம்மா அப்பா இது விஷயத்துக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன டிராமா மாதிரியான கதை தான் இந்த படம். ஸோ இந்த படம் வந்து நல்ல ஒரு கோர்வையா போகுது. நம்மளும் போயிட்டு பார்த்துட்டு தானே வந்தோம். கோர்வையா போகுது படம், வேற மாதிரி போயிருது. ஸோ மாயு, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சொல்லுங்க. ஸ்கூல் டைம்ல எந்த பண்டிகை வந்தா, பண்டிகைன்னு சொல்றதை விட ஃபங்க்ஷன் சொல்லலாம்ல, நம்ம ஸ்கூல்ல எல்லாமே ஃபங்க்ஷன் தானே. ஆமா. சோ எந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சகலகலா வள்ளியே பக்திமான் அப்படி தானே. ஏன்னா பாடங்களை கட்டடிக்கலாம். சூப்பர். சோ ஆயுத பூஜை சிறப்பு தான். சோ ஆயுத பூஜைக்கு வளமே எல்லா வருஷமும் பார்த்தோம்னா ஆயுத பூஜைக்கு வந்து இப்படி தீபாவளிக்கு பொங்கலுக்கு படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுற மாதிரியே ஆயுத பூஜைக்கும் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும். சோ இந்த படம் பார்த்தோம்னா ஆயுத பூஜைக்கு வந்து ஒரு பெரிய கிளாஷே இருக்கு. 3 படங்கள் வருது, தரமான 3 படங்கள். ஓகே, என்ன கெஸ்ஸிங்ல இல்ல தானே? கெஸ்ஸிங்ல இருக்கு. நீங்களா ஏதாவது பெட்டரா யோசிச்சிருக்கீங்க சொல்லுங்க. வாரம் இப்படியே என்ன கோர்த்து விடுறது. சோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிவகுமார் முருகேஷ், நம்ம தாய் கிழவி படத்தோட டைரக்டர். சோ அவர் இயக்குற படம் தான் செய்யும், அதாவது எஸ்கேவோட செய்யும் படம். சோ இந்த படமும் அதை தொடர்ந்து அரசன், சிம்புவோட அரசன், அதாவது வெற்றிமாறன் இயக்கத்துல வர அரசன் படமும், அதை தொடர்ந்து சுந்தர் சி இயக்கத்துல வர புருஷன் படம். யார் நடிச்சிருக்கிறது? நம்ம விஷால் மதுரைக்காரன்டா. சோ இந்த 3 படம் வருது. ஓகே, சூப்பர். ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா புது டைரக்டர், இன்னொருத்தர் பார்த்தோம்னா பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. சோ இந்த 3 படமும் கிளாஷ் ஆக போகுது. சூப்பர். என்ன பண்ண போறோம்? ஆனா என்ன இப்ப ஆடியன்ஸுக்கு செம ட்ரீட் தான். ஏன்னா சுந்தர் சியை பார்த்தோம்னா வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், அவங்களோட ஆக்ஷன், காமெடி, கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ். சிவகுமார் முருகேசன் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து ரியாலிட்டி, ஒரு எமோஷனல் கதை. இது வந்து அது நம்ம சிவகார்த்திகேயன் வர நேரம் வந்து ஓகே கமர்ஷியலா வரும், அதோட ஆக்ஷன் கண்டிப்பா இருக்கும். அது இதோ தான் இருக்கும். அடுத்து அரசன் படம், சிம்பு அரசன் படம். சிம்புவோட அரசன் படத்தை வந்து ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் தான். அது மட்டும் இல்லாம வெற்றிமாறன் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு கண்டிப்பா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ பார்ப்போம். என்னோட சாய்ஸ் ஃபர்ஸ்ட் வெற்றிமாறன், அதுக்கு பிறகு சுந்தர்சி, அதுக்கு பிறகு சிவகுமார் முருகேசன். அப்படியா? ஆமா. அப்ப வந்து 3ல எதை தொட்டு அப்படியே போய்க்கும். சரி, இல்ல நம்ம அப்படிலாம் இல்ல. இன்னொரு விஷயம் இருக்கு. பாச திறக்கிறோம், எவ்வளவு இருக்கு, என்ன படத்துக்கு போவோம், எதுக்காவது வாங்க, முதல்ல ஒரு படத்துக்கே காசு இருக்கான்னு பார்ப்போம். அப்படித்தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் ஹாலிவுட்ல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். ஹிந்தி ஹாலிவுட். இப்ப நம்ம வந்து சின்ன காலத்துல வந்து ஹீமன் சொல்லி ஒரு கேரக்டர், ஹீமேன். ஸோ அந்த காலத்தில் அந்த ஹீமேன்ற ஒரு கேரக்டர் அந்த படத்தை இந்த காலகட்டத்துக்கு வந்து த மாஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி புதுப்பிச்சு எடுக்கிறாங்க படத்தை. புதுப்பிச்சு எடுக்கிறாங்க. ஸோ எனக்கும் வந்து இதில் வந்து ஒரு ஐடியாவில் ஹீமேன் நானும் பார்த்ததில்லை. என்னடா அந்த நியூஸை தேடிட்டு போகும்போது ஹீமேன் நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன், பட் பார்த்ததில்லை. ஸோ நம்ம எதுக்கு போய் சொல்ல. சரி, ஓகே. இந்த படத்தை வந்து த மாஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரீமேக் பண்ணுறாங்க. திரும்ப ஒருக்க அந்த படத்தை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்வல்னு சொன்னால் டிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மார்வலில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், இப்போ நிறைய படங்கள் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு, ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு டிசி வந்து ஒரு பெரிய ஒரு படம், ஒரு எபிக் படம் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதாவது சூப்பர்மேன் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து சூப்பர் கேர்ள்னு சொல்லி இந்த படத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கையை இழுத்து வச்சோட்டியே சர்ன்னு மேலே பறக்கிற சூப்பர்மேன். என்ன சசி சைலண்ட் ஆகிட்டீங்க? இல்லை கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே, ரைட். ஓகே, சூப்பர் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து பண்ணுறாங்க. படம் எப்படி வந்ததுமே அப்போ என்னடா அது கொலருது? இல்லை, நீ இந்த ஹீரோ பற்றி தெரியும் இல்லையோ, ஹீரோயின் பற்றி கூட தேடிக்கிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு வச்சு எடிட்டர் வச்சு நல்லா நம்மளை
கலாய்க்க போறாரு. கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த மாதிரி தான் கைவச நியூஸ்ல இந்த நியூஸை பத்தி நான் பேசி ஆகணும். ஓகே, இப்போ வந்து ரீல்ஸ்ல வந்து ஒரு 2 பாட்டுக்கு வந்து அப்படியே ஒரு போட்டி போய்கிட்டு இருக்கு. என்ன முட்டை கலக்கி ரைட். சரி, அதுக்கு முதல் நாள் ஒன்று பண்ணியிருந்தீங்க. ஓகே பவளமல்லி. பவளமல்லி. ஓகே, ஆமா, எவ்வளோ ரீல்ஸ் நானும் பார்க்க பாத்ரூம்ல விட்டு உட்காந்துட்டு சரி ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீக்ரியேஷன். ஆனா நல்லா இருந்தது, எல்லாம் வந்து நல்லா இருந்தது. இப்போ பார்த்தோம்னா அந்த முட்டை கலக்கி பவளமல்லி இந்த பாட்டு ரெண்டும் யூடியூப்ல வந்து அப்படியே பீக்ல போய்கிட்டு இருக்கு. சோ இது முந்துமா இது முந்தது அப்புறம் அது முந்தது அப்படி அப்படியே போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா எங்க போயிட்டு முடியும்னு தெரியல. எங்க போயிட்டு யாவது போயிட்டு முடியிட்டு நமக்கு எல்லாம் கொண்டாட்டம் தான். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம நிறைய நியூஸ் இன்னைக்கு இந்த முறை கொடுக்க முடியாமல், ஸோ நம்ம அடுத்த வாரம் வந்து இன்னும் நிறைய நியூஸோட வந்து நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதோட இன்னைக்கு கடையை மூடிடலாம். வளமை போல நாங்கெல்லாம் கடையை சாத்திடலாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து இன்னும் bunch of newses உங்களுக்கு வாரம் இதான சொல்றீங்க. bunch காணோம்டா. நாங்களும் நியூஸ் வந்து பார்க்கும்போதெல்லாம் என்னடா கவுண்டர் வச்சே நியூஸை கொண்டு போயிட்டீங்களா, ப்ரோக்ராம் கொண்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. சரி, ஓகே நம்ம கடையை சாத்திடலாம். ஓகே, கடையை சாத்தலாம். கண்டிப்பா. ஸோ அடுத்த வாரம் உங்களுக்கு நிறைய நியூஸோட நாங்கள் வர்றோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. நான் உங்கள் மயூ. நான் உங்கள் சசி. பாய் நேயர்களே.